ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்நாக் நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் நான் எலும்பு இல்லாமல் வெறும் சதையை மட்டும் சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் கிரேவி செய்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வரும்போது அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் சிக்கனை எடுத்து நான் வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் வாங்கிக்கோங்க. சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் சிக்கனில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா மசாலாவையும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். சிக்கன் 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும், சீக்கிரமாக வெந்துடும் சிக்கன். இப்போ நான் குக் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ சிக்கனை ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு முட்டையை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு எடுத்து நான் சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசையுமோ அது போல் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பில் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு தேய்ப்போமோ அதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ மாவு போட்டு தேய்க்காமல் எண்ணெய் அப்ளை பண்ணி தான் நான் தேய்க்க போகிறேன். சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை எடுத்து அடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த முட்டையை இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சைடு மடித்து விட்டுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ட்லலாம் உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க இது போல் நீங்கள் ஃபோக் ஸ்பூனில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா டிசைனாக சூப்பராக இருக்குது. இப்போ இதே போல் செஞ்சு நான் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிறேன் இதை எண்ணெயில் போட்டுடலாம். லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும். உள்ளே சிக்கன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். சிக்கனை வச்சு இது போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயம் உள்ளே சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான். சிக்கன், கோதுமை மாவு இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கூட எக்ஸ்ட்ரா நம்ம முட்டையும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.